அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவள் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்போ ஷண்முகமோ வேலும் மயிலும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி சாயந்தரம் 4:44, பின்னாடி நவமி திதி, புனர்பூச நட்சத்திரம் 5:46 5:48 மாலை, பின் பூச நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் பதங்கள் மணிக்கு 12 முதல் 1:30, யமகண்டம் 7 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன் கன்னியில் இருக்காரு, அவரோட சுக்கிரன் இருக்காரு, செவ்வாயும் புதனும் துலாத்தில் இருக்காங்க, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரன் மிதுனத்துக்கு வந்துட்டாரு, குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கு, கேது சிம்மத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நாள் எப்படின்னு பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நேரம் நல்லா இல்லை. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் குருக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. ஆனால் இந்த 9ஆம் அதிபதி 4ல் உச்சம் பெற்றது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லைன்னு சொல்லலாம். அப்படி மிக பெரிய பலன்களையும் செஞ்சிடாது. மற்ற கிரகங்கள் அதுக்கு சரியா இல்லை. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம் அவ்வளோ சிலாக்கியமான இடம் இல்லை. மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. உங்கள் ராசியில் இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு குடும்ப சார்ந்துக்கு போய் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் இன்று குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு மிதுன ராசிகளுக்கு 4ல் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க, 5ல் செவ்வாய் புதன். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலம் இல்லை. இருந்தாலும் குரு பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருக்காங்க. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு. உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்காது குரு இடமாற்றங்களை கொடுக்கும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த இடமாற்றம் என்பது நல்ல இடமாற்றமாக முடியும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டு இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம், இப்படிலாம் எத்தனையோ இருக்கு. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12ஆம் இடம் விரயசானம், தேவையில்லாத விரயங்கள்லாம் நடக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுவா, இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் பண்ணுவா, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குருபான அமோகமான இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவர் என்ன 2 மாதம் இருப்பார், அதிசாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறார். அப்படி வக்கரத்தில் திரும்பி மார்கழி மாதம் போயிடுவார். கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். சனி ராகு 6ல் இருக்கு, அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தால் கெட்ட வேலைப்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசிக்கு குருவுடைய அமைப்பு சரியில்லை, ரொம்ப கவனம் தேவை. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான அமைப்பு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தர்மஸ்தானம். அந்த இடத்துல குருபான் இருப்பது பெரிய அமைப்பு. அதனால விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அட்டம குருன்னு பேர். அது உங்களுக்கு ஒரு நல்ல
இடம் இல்லை. அன்பான தனுசு ராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்தார் குரு. 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இருப்பினும் 7.5 சனி கழிவு நேரம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குருபா நல்ல இடத்துல இருக்காரு, நல்ல காரியம் அப்படின்னு 2 மாதம் தான் இருப்பார். கும்பராசி என்பது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு, உடல்நிலையை கெடுத்து விடுவார். பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜென்ம குரு, ஜென்ம சனி வேறு இருக்குது, ஜென்மத்தில் ராகு வேறு இருக்குது, அதெல்லாம் பார்த்து நடந்துங்க. மீன ராசி என்பது உங்களுக்கு குருபான 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அன்பான மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் இந்த கோளறு திருப்பதியும் என்ற 11 பாடல் ஞான சம்பந்தர் இயற்றிய பாடல் இருக்கு, அதை பாராயணம் பண்ணுங்க. இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த இறை வழிபாடு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடத்தை பற்றி பேசணும். இப்போ நம்ம 7ஆம் இடம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். முன்னாடி பேசியிருந்தோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறாங்க. இந்த 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம்னு பேர். களத்திரம் என்றால் என்னன்னு கேட்டால் கணவன் மனைவியை கொடுக்கக்கூடிய இடம். இந்த 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் மனைவியால் நன்மை, 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மனைவியால் லாபம், 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் மனைவி வந்தபின் தொழில் கிடைக்கும், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் மனைவி வந்த பின் நல்லது ஏற்படும். இப்படியெல்லாம் நிறைய 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் நல்ல மனைவியாக அமையும், நல்ல கணவனாக அமையும். இப்படி இந்த 7ஆம் இடம் வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த 7ஆம் இடத்தை வைத்துத்தான் ஒரு ஆணுக்கு எப்படி மனைவி அமைவாள், ஒரு பெண்ணுக்கு எப்படி கணவன் அமைவான் என்றெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய அமையும். 7ஆம் அதிபதிக்குன்னு பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப உள்ள போகிறாங்க. 7ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடம், 7ஆம் அதிபதிக்கு 5ஆம் இடம், எப்படிலாம் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப துல்லியமாக உள்ளே போகணும். இருப்பினும் 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 7இல் எவரும் தீயர், யாருமே இருக்கக்கூடாது, வெறுங்கட்டமாக இருந்தால் நல்லது. அந்த 7ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். களத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறணும். இந்த களத்திர காரகன் சுக்கிரன் களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருந்தால் களத்திர தோஷம். 7ல் சனி இருந்தால், 7ல் செவ்வாய் இருந்தால் களத்திர தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் அதிபதி 7ஆம் களத்திர காரகன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் களத்திர தோஷம், மனைவிக்கு தோஷம், கணவனுக்கு தோஷம். இதுதான் உண்மையிலேயே நடக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் வாழ்க்கையில் புத்திர வாக்கியத்துக்கு கூட இந்த 7ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். குழந்தையெல்லாம் எப்படி இருக்கும், குழந்தை நமக்கு உண்டா இல்லையாங்கனால 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கணும். குழந்தைக்கு நம்ம இந்த இடங்கள்லாம் ஆய்வு செய்து புத்திரகாரகன் கூட நல்ல பலமாக இருக்காங்களா, புத்திர ஸ்தானத்தில் ஏதாவது பாவகிரகம் இருக்கா, புத்திர ஸ்தானத்தை ஏதாவது பாவகிரகம் பார்க்குறாங்களா, புத்திர ஸ்தானாதிபதி பலமாக இருக்காரா, இப்படியெல்லாம் ஆய்வு செய்து தான் நம்ம குழந்தையை பற்றி பேசணும். அதுக்கு 7ஆம் இடமும் ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். 7ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு, ஏன்னா ஒரு நல்ல மனைவி நல்ல கணவன் அமையணும். இது அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்பான நேயர்களை, நமக்கு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஜாதகத்தை வைத்து தான் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுறது. அதனால் ஒரு நல்ல ஜாதகம், முறையான ஜாதகம், ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நம்ம ஜாதகங்களை பார்க்கணும். வாழ்க்கையில் இந்த 12ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கட்டமும் தான். இந்த 12ஆம் இடத்துக்கு விரைய ஸ்தானம் மட்டும் தான் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இன்னொரு இடம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. எந்த இடம்னா அயன சயன சுகஸ்தானம், விரயஸ்தானம்னு பேர். இந்த 12ஆம் இடத்துல கேது இருந்தால் பிறவி இல்லையா, நேர சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அந்த ஆத்மா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் ஏதாவது இருக்குமேயானால் இல்லற வாழ்க்கை முறையாக அமையாது. 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம், படுக்கையறை சுகம். ஒரு மனிதருக்கு படுக்கையறை சுகம் கிடைக்கணும்னா நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் அமையணும். அந்த 12ஆம் இடத்துல சனியோ ராகுவோ செவ்வாயோ இருக்குமேயானால் இந்த இல்லற சுகத்தை கெடுத்து விடும். மனைவி ஒழுங்காக அமையாது, கணவன் ஒழுங்காக அமையாது. இதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பரிகாரம் பரிகாரம் பரிகாரம், எதை தொட்டாலும் பரிகாரம் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி பண்ணி அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்
அது ஒரு மாதிரியாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வாழ்க்கையில் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பொருத்தமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் ஆய்வு செய்து அதற்கு மேலே தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அன்பான நேயர்களே, நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். நல்ல கற்றறிந்த, நல்ல படித்த, நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை பாருங்கள். நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்தை எல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க டிவியிலலாம், அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள். அதனால் அன்பான நேயர்களை, நல்லவர்களின் நாடுங்கள், நல்லதே நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், அந்த குழந்தைகள் நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும், என் அன்னை பராசக்தி மாதா முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.